வணக்கம். இப்போ முதலமைச்சர் வேட்பாளருக்கு 2 பேர் போட்டி போடுறாங்க முக்கியமா. ஒருத்தர் ஸ்டாலின், இன்னொருத்தர் எடப்பாடி பழனிசாமி. இவர் 4½ வருஷமும், ஸ்டாலின் 5 வருஷமும் ஆட்சி பண்ணிக்கிறாங்க. இது ஒப்பீடு நேர்மையான விமர்சனமா எடுத்துக்கலாம். யார் இதில் பெஸ்ட்? முதல்ல எடப்பாடி எடுத்துக்கலாங்க. அவருடைய ஆட்சியில் முக்கியமாக ஒரு 4 விஷயத்துக்கு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, முதல்ல சாத்தான்குளம். இந்த தந்தை மகன் கொலை வழக்கு இல்லையா? இந்த கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஆரம்ப கட்டத்தில் முழுக்க குற்றவாளிகள் சார்பாக தான் அரசு இயங்கியிருக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. எல்லாரையும் இடமாற்றம் பண்ணி அவங்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு கொடுத்தாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் மேலே 302 வழக்கும் போட விடல. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் இயற்கையான மரணம் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. இது எவ்வளோ பெரிய தவறு இல்லையா? இது நடந்தது. கோர்ட்டாக சூமோட்டா வழக்கை எடுத்து ஒரு ஜட்ஜி அனுப்பிச்சு விசாரித்து வெளி உலகத்துக்கு தெரிகிற வரைக்கும் அரசு இது மூடி மறைக்க தான் பார்த்துச்சு. மிக கண்டிக்கத்தக்கது ஒன்று. சிபிஐ விசாரணையும் கோர்ட்டு தான் கொடுத்தது. சரி, 2வது பொள்ளாச்சி வழக்கு. அந்த வழக்கு ஆரம்பத்தில் பாதிக்கப்பட்ட அண்ணன் ஸ்டேஷனுக்கு போகும்போது ஸ்டேஷன்லேயே தாக்கப்பட்டான். ஏன்னா அந்த வழக்கில் எல்லாம் ஈடுபட்டதெல்லாம் ஆளுங்கட்சி அதிமுக முக்கிய பிரமுகர் இருந்ததாக சொல்கிறாங்க. மிக அழுத்தப்பட்ட ஒரு வழக்கு அது. அந்த பெண்ணுடைய கதறல் யூடியூப்பில் அண்ணா விட்டுருங்கன்னு கத்தும் போது தான் வெளி உலகத்துக்கே தெரிஞ்சுது. அது வரைக்கும் அதை கொண்டு போய் குழி தோண்டி புதைக்க தான் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் கூட அதுக்கு மக்களுக்கு சார்பாக செயல்படவே இல்லைங்க. இவர் நக்கீரன் கோபால் போய் அதில் தலையிட்டு அதை எக்ஸ்போஸ் பண்ண போகும்போது அவர் கடுமையாக மிரட்டப்பட்டதாக பதிவு பண்ணிக்கிறார். இது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். மாவட்ட நிர்வாகம் அவ்வளோ மிரட்டி இருக்கு. அதை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் பல பேர் போராடினாங்க. கொஞ்சமாக போராடி தான் 25 நாள் கழிச்சு தான் எஃப்ஐஆரே போட்டிருக்கிறாங்க. இது எவ்வளோ ஒரு தவறான விஷயம். சிபிஐ கூட ரொம்ப பின்னாடி தப்பிக்கிறதுக்காக போடப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதுவுமே இட்டுக்கட்டப்பட்டதில்ல. உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம். நினைவூட்டல் தான் இது. 3வது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம். மிக கொடூரமான தமிழகத்தையே அலற வச்ச ஒரு விஷயம். அதுதான் சொன்னாங்க. இதை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி என்ன சொல்றாருன்னா, அது துயர சம்பவம், எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லி தப்பிக்க பார்க்குறாரு. ஆனால் அருணா ஜெகதீசன் ஆணையத்துக்கு அன்று இருந்த உளவுத்துறை அதிகாரி, அன்னைக்கு இருந்த உளவுத்துறை அதிகாரி என்ன ஆணையம் சாட்சி கொடுத்துக்கிறாருன்னா, நொடிக்கு நொடி நான் அப்டேட் பண்ணி தகவல் கொடுத்துட்டே இருந்த முதலமைச்சர் எடப்பாடிக்குன்னு சொல்றாரு. அப்போ எடப்பாடி எல்லாம் தெரிஞ்சுதான் நடந்திருக்குது. ஆனால் தப்பி போக பார்க்குறாரு. மிக கொடூர சம்பவம். 10ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு வாயில் சுட்டு தரனாங்க. குருவி மாதிரி சுட்டு தரனா அந்த ஆணையம் பதிவு பண்ணியிருக்கு. அப்போ இது அதிமுக ஆட்சிக்கு இது ஒரு பங்கு உண்டு உண்மையாக தெரிஞ்சு போன விஷயம்தான். 4வது கொடநாடுங்க. ஜெயலலிதா வீட்டிலேயே துணிஞ்சு போய் கொலைகள் பல நடத்தி கொள்ளை அடித்த சம்பவம் அது. அதில் அன்றைக்கே பல பேர் இறந்தாங்க. அந்த கொலை சம்பவம் நடக்கும்போது அதுக்கு பின்னாடி அந்த கொலை நடத்தினாங்களே குற்றவாளிங்க, அவங்க லைனாக 7 பேர் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சாகுறாங்க. அது குற்றவாளி எல்லாரும் எடப்பாடி தான் கை காட்டினாங்க. அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிங்க அனைவருமே எடப்பாடி கை காட்டினாங்க. இது டிவிலேயே வந்தது. டெல்லியில் போய் பேட்டி கொடுத்தாங்க. இன்றைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் கோர்ட்டில் இருக்கிறதுனால யாரும் அதை பற்றி பேசலை. இது ரொம்ப ஆபத்தான விஷயம். குற்றவாளியே சிஎம் பதவியில் இருந்ததா அப்போ பயந்தாங்க எல்லாம். இது பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்குது. இன்றைக்கி அது முற்று பெறாமல் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 4 நிகழ்ச்சியிலுமே மாநில ஆட்சியும் முதலமைச்சரும் குற்றவாளிகளுக்கு தான் சாதகமாக இருந்துக்கிறாங்க. இது எவ்வளோ ஆபத்தான விஷயம். மூடி மறைக்க தான் பார்த்துருக்குறாங்க. அதனால் எடப்பாடி ஒரு ஆபத்தான நபராக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா குற்றம் நடக்காமல் யாரும் காப்பாற்றிட முடியாது. சமுதாயம் அவ்வளோ கெட்டு போயிருக்கு. உலகம் கெட்டு போயிருக்கு. குற்றம் நடக்காமல் இருக்காது. கொலை நடக்க தான் செய்யும். ஆனால் அரசு யார் பக்கம் சாயாமல் நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் நாம் எதிர்பார்க்கறது. நம்மளும் இப்போ அநியாயத்துக்கு பேசுறதில்ல. இப்போ பேசுகிறாங்க எதனா ஒன்று நடந்தால் உடனே உலகமே அழிஞ்சு போன மாதிரி பேசுகிறாங்க. அரசு நேர்மையாக நடவடிக்கை தான் எடுக்க முடியும். அதை கூட எடப்பாடி செய்யலை. அப்போ அவர் பதவிக்கு தகுதியானவரோ இல்லையா நீ முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டாலின் எடுத்துக்கலாம். நான் ரொம்ப ஒன்றும் பெருசாக காமராஜர் எல்லாம் மாதிரிலாம் பண்ணிட்டாருன்னு சொல்லலை. ஆர்டிஸ்டில் நிறைய குறைகள் இருக்குது. ஆனால் நல்லாவும் செஞ்சுருக்கிறான்றது நம்ம ஒத்துக்க தான் வேணும். இன்னொன்று, தமிழகத்தின் குரல்களான இந்த மாநில சுயாட்சி, நிதி பயிர்கள் மாநிலத்துக்கு ஒழுங்காக நிதி ஒதுக்கணும். அதுக்கப்புறம் இந்தி திணிப்பு எதிர்ப்பு, அதாவது சமய நல்லிணக்கம் ரொம்ப முக்கியம். மதவெறி அனுமதிக்கக்கூடாது. திருப்பரங்குன்றத்தில் அதிமுக ஆட்சி தான் என்ன நடந்துக்கும் பாருங்கள். தீபத்தை ஏற்றி அவங்க ஒரு வழி பண்ணியிருப்பாங்க. மத கலவரம் தான் வந்திருக்கும். இப்போ கூட என்ன சொல்கிறாங்க அதிமுககாரங்க, கோர்ட் உத்தரவுப்படி நடக்கணும் தான் சொல்கிறாங்க. அவங்க எதுக்கும் தயாருங்க. கொள்கையே இல்லாதவங்களுக்கு அது ஒரு எம்ஜிஆர் ரசிகர் மன்றம், அவ்வளோதான். பாஜகவுக்கு அப்படியே மாறிடுவாங்க. அதனால் ஸ்டாலின் வீழ்ச்சி அடைஞ்சால் தமிழகத்தின் ஜீவாதார கொள்கைகளும் வீழ்ச்சி அடைஞ்சிடும். நதிநீர் கொள்கையெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் இன்னும் முழுமையாக வெற்றி அடையலை. மாநில ஒரு காவேரி மேலாண்மை வாரி அமைக்க சொல்லி தமிழ்நாடு இவ்வளோ போராடிச்சுன்னு உங்களுக்கே தெரியும். சுப்ரீம் கோர்ட் சொல்லி பிஜேபி செய்யாது போன விஷயம் அது. இன்றைக்கும் மாநில அரசுக்கு வலுவாக குரல் கொடுக்கலாம்.
பிஜேபி தமிழ்நாட்டை நினைக்கிறதெல்லாம் செஞ்சிடும். மும்மொழி கொள்கையெல்லாம் வந்துடும். பல பிரச்சனை இருக்குது. நம்ம இங்கே மாநிலத்தில் இவங்களும் ஆட்சிக்கு வந்துட்டு அதிமுகவும் டெல்லியில் அவங்களும் இருந்தாங்கன்னா நம்ம போராடியே சாக வேண்டியதான். அந்த நிலைமை கொண்டு போய் நம்ம விட்டுருவாங்க. நீங்கள் தான் சிந்திக்கணும். எடப்பாடி மட்டும் ஆபத்தானவர் இல்லைங்க, அந்த அதிமுகவே ஆபத்தான ஒன்று தான். டெல்லியில் போய் சொத்து வரி உயர்த்துன்னு வேலுமணி கையெழுத்து போட்டு வருவார். இங்கே சொத்து வரி உயர்த்தினா அவரே போராட்டம் நடத்துவாங்க. சிஏஏ, உழவர் பாதுகாப்பு சட்டம் எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு வந்துட்டாங்க. இந்தியாவிலேயே உழவர் பாதுகாப்பு சட்டம் நல்லதுன்னு சொன்ன ஒருத்தர் எடப்பாடி தான். ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். தொடர்ந்து நீங்கள் போராடணுமா, நமக்காக போராடுறதுக்கு ஸ்டாலின் வேணுமான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.